பெட்ரோல் டீசல் விலை தமிழகத்தில் திடீரென உயர்ந்துள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், பெட்ரோல் டீசல் விலை உயர்வு குறித்து விரிவான விவரங்களை கூறுங்கள். சிவரஞ்சனி, தமிழகத்தில் பெட்ரோல் டீசலினுடைய விலை உயர்வு நேற்று இரவு நள்ளிரவிலிருந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வு நள்ளிரவுக்கு வந்திருக்கிறது. தமிழக அரசின் மதிப்பு கூட்டு வரியால் இந்த விலை உயர்வு வந்திருப்பதாக பெட்ரோல் டீசல் விலை சங்கத்தினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். நேற்று நள்ளிரவிலிருந்து பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அமலுக்கு வந்திருக்கிறது. அதாவது இன்று காலையிலிருந்து வாடிக்கையாளர்கள், பொதுமக்கள் இந்த விலை உயர்வு தான் தற்பொழுது பின்பற்றப்பட்டு வருகிறது. பெட்ரோல் பொறுத்தவரை பழைய விலை 70 ரூபாய் 62 காசு இருந்த பெட்ரோல் தற்பொழுது 74 ரூபாய் 41 காசுக்கு இன்று காலையிலிருந்து புதிய விலை உயர்வு பெட்ரோல் டீசல் நடைமுறைக்கு வந்திருக்கிறது. அதே போன்று டீசலின் விலை உயர்வு 60 ரூபாய் 76 காசிலிருந்து 62 ரூபாய் 50 காசாக டீசல் விலை உயர்வு உயர்ந்திருக்கிறது. அதே போன்று இந்த விலை உயர்வு வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் கடுமையான பாதிப்பு ஏற்பட்டிருப்பதாக வாகன ஓட்டிகள் தெரிவிக்கிறார்கள். இது மட்டுமில்லாமல் வழக்கமாக பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்றால் 2 நாட்களுக்கு முன்பாக அறிவிப்பு வரும். எனவே வாடிக்கையாளர்கள் அதை பொறுத்து தங்களுடைய திட்டமிடல்களை அவர்கள் ஏற்பாடு செய்வார்கள். ஆனால் இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வு திடீரென நடைமுறைக்கு வந்திருப்பதால் வாகன ஓட்டிகளுக்கு இது கடுமையான அதிருப்தியும் ஏற்படுத்தியிருக்கிறது. அதே சூழ்நிலையில் வாடகை கட்டணங்கள் உயர்வதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவுக்கு இருக்கிறது. இது ஒரு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியிருப்பதாக தான் வாகன ஓட்டிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே சூழ்நிலையில் தற்பொழுது வாகன ஓட்டிகள் நம்மோடு இருக்காங்க. நாம் அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். இந்த பெட்ரோல் 3 ரூபாய் 50 காசு உயர்ந்திருக்கு. இது இந்த அறிவிப்பு எப்படி தெரியும்? இப்படியே ஏற்றிட்டே போகிறாங்க. வண்டி ஓட்டுறதுக்கே கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு டைமும் 2 ரூபா 3 ரூபான்னு ஏற்றுறாங்க. குறைக்கும் போது மட்டும் பைசா கணக்கில் குறைக்கிறாங்க. இது ரொம்ப அரசாங்கமே இது எடுத்துக்கிட்டோம், ப்ரைவேட்டுக்கிட்ட கொடுக்கக்கூடாது. இது பெட்ரோல் விலை 30-35 ரூபாய் விற்றா எல்லாம் சாமானிய மக்களும் வண்டி ஓட்டலாம். இது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. நீங்கள் எத்தனை வருஷமாக 2 வீலர் ஓட்டுறீங்க? உங்கள் வீட்டில் எத்தனை பேர் 2 வீலர் வச்சுருக்கிறீங்க? இது மூலம் எப்படி பாதிக்கும்? நான் ஒரு 20 வருஷமாக 2 வீலர் ஓட்டுறேன். எங்கள் வீட்டில் நானும் என் பொண்ணும் 2 வீலர் வச்சுருக்கோம். ஆமாம், ரெகுலராக வண்டி ஓட்டுறோம். ரெகுலராக பெட்ரோல் போகிறதுனால இது கஷ்டமாக இருக்குது. ஆமாம், அதாவது வாகன ஓட்டிகிட்ட கேட்டிருக்கிறோம். இந்த கட்டண உயர்வு வழக்கமாக 1 ரூபாய் அல்லது 2 ரூபாய் கட்டண உயர்வு என்பது இருக்கும். ஆனால் இந்த கட்டண உயர்வு தற்பொழுது உயர்ந்திருக்கிற இந்த பெட்ரோலினுடைய கட்டண உயர்வு 3 ரூபாய் 50 காசுக்கு மேல் கட்டண உயர்வு இருக்கிறது. அதே போன்று இந்த திடீரென அறிவிப்பால் வாகன ஓட்டிகளுக்கு கடுமையாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக டீசல் விலை உயர்வினால் அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. காய்கறியினுடைய விலை உயர்வுகள் உயர்வதற்கான வாய்ப்புகள் அதிக அளவுக்கு இருக்கிறது. அதே போன்று ஆட்டோ டாக்ஸினுடைய கட்டண உயர்வும் உயர்வதற்கான அதிக அளவுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த திடீரென கட்டண உயர்வால் வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே சொல்லலாம். சிவரஞ்சனி. ராஜ்குமார், வழக்கமாக அறிவிப்பு வெளியான பின்னர் தான் நள்ளிரவில் இந்த பெட்ரோல் டீசல் விலை அமலுக்கு வரும். தற்போது அறிவிப்பு வராமலேயே அமலுக்கு வந்ததாக கூறப்படுகிறது. இதற்கு என்ன முக்கிய காரணம்? தமிழக அரசினுடைய மதிப்பு கூட்டு வரியினுடைய அறிவிப்பால் தான் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு உயர்ந்திருக்கிறது. இந்த விலை உயர்வு திடீரென அறிவிப்பு வந்திருக்கக்கூடிய இந்த காரணத்தினால் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த கட்டண உயர்வு பொதுமக்களுக்கு வாகன ஓட்டிகளுக்கு கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்திருக்கிறதால் இந்த கட்டண உயர்வை திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கை வாகன ஓட்டிகளுக்கும் பொதுமக்களுக்கும் இருக்கிறது. தற்பொழுது வாகன ஓட்டிகளுக்காக நம்ம பேசுவோம். இப்போ இந்த பெட்ரோல் இந்த அளவுக்கு தமிழக அரசு மதிப்பு கூட்டு வரியால் உயர்ந்திருக்கு. இந்த கட்டண உயர்வு எப்படி பார்க்குறீங்க? தமிழக அரசுக்கு கோரிக்கை. சாமானிய மக்களுக்கு விலை அதிகம் தான் சார். இது ஒரு நாளைக்கு 70 ரூபா. இது கஷ்டப்படுறவங்களுக்கு எல்லாருக்கும் இது விலை அதிகம் தான். அதுதான் இது விலை குறைஞ்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறவர் விரும்புகிறேன்.
அதாவது வாகன ஓட்டிகளுக்கு இந்த கட்டண உயர்வை தமிழக அரசு உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்ற கோரிக்கை இருக்கிறது. பொதுவாக இவ்வளவு பெரிய ஒரு கட்டண உயர்வை வாகன ஓட்டிகள் எதிர்பார்த்ததில்லை. வழக்கமாக ஒரு குறைந்த அளவு தான் கட்டண உயர்வு என்பது இருக்கும். ஆனால் தற்பொழுது இது அதிக அளவுக்கான கட்டண உயர்வு இருந்திருக்கிறது. எனவே இந்த கட்டண உயர்வை வாபஸ் பெற வேண்டும் என்ற கோரிக்கை வாகன ஓட்டிகளிடம் இருக்கிறது. இந்த பெட்ரோல் இப்போ ₹3.50 உயர்ந்திருக்கு. ஸோ இந்த கட்டண உயர்வு எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா தமிழக அரசுடைய மதிப்பு கூட்டு வரியால் தான் இந்த கட்டண உயர்வு உயர்ந்திருக்கு. இதை பற்றி உங்களுடைய கோரிக்கை? 21 சார், எங்களுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. அதனால் இந்த மாதிரி ₹1.50 ₹1.50ன்றது பரவாயில்ல. குறையும் போது ₹1 குறையுது, ஏற்றும் போது இந்த மாதிரி ₹4 3.75 இந்த மாதிரி ஏறுது. ரொம்ப சிரமமாக இருக்குது பொதுமக்களுக்கு. இது குறைச்சாங்க. அதாவது ரத்திகா கேட்டுக்கிறோம், இந்த கட்டண உயர்வை தமிழக அரசு உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்ற கோரிக்கை வாகன ஓட்டிகளிடம் இருக்கிறது. ஏனென்றால் பெரிய அளவுக்கான இந்த கட்டண உயர்வு, இதை தமிழக அரசு உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என்ற கோரிக்கையை வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் முன்வைத்திருக்கிறார்கள். இது ஒரு பெரிய அளவுக்கான கட்டண உயர்வு. இதன் மூலமாக அத்தியாவசியமான பொருட்கள் விலை உயர்வதற்கான அதிக அளவுக்கு வாய்ப்புகளும் இருக்கிறது. ரத்திகா.